ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல உதிரி உதிரியாக ஒரு தேங்காய் பால் சாதம், வாசனை வீடே மணக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முட்டை கிரேவியோட லிங்க்குமே நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் பால் சாதத்துக்குன்னு இல்லை, எந்த சாப்பாட்டுக்குனாலுமே சூப்பராக இருக்கும். இது எந்த முட்டை தொக்குன்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம், எந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். நல்ல உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம். ஃபஸ்ட் டைம் செய்வீங்க அப்படின்னாலும் பயப்படாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நல்ல உதிரி உதிரியாக, அதுவும் சாப்பாட்டு அரிசியிலேயே. இந்த முட்டை தொக்கோட வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது தேங்காய் சாதத்துக்குன்னு இல்லை, எல்லா சைடிஷ்க்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நீங்கள் எந்த சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸில் பட்டை, அதோட 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக பொரியட்டுங்க. கொஞ்சமாக கல்பாசி, அதோட 1/4 ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் அதெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரியும் 4 பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாகவும் சேர்த்துக்கோங்க. அது வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி செய்கிறீங்க, சாப்பாடோட அளவெல்லாம் நிறைய ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் எல்லாமே அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கண்ணாடி பதத்தால் அந்த ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதங்கணும். அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நீங்கள் காரம் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட பச்சை மிளகாவோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க, கீழே வந்து அடி பிடிக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ஃபுல்லாக அரிசியும் அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 கிளாஸும் அரிசியும் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 3லேருந்து 3.5 கிளாஸ் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் வந்து ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னா தண்ணி கூட 1 கிளாஸ் வேணால் சேர்த்துக்கோங்க. 1 2 3 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் பால் சேர்த்துருந்தேன், அது வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. எனக்கு 3.5 கிளாஸுமே பால் வேண்டாம் அப்படின்னா 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா இல்லைங்க அதுலேயே. இப்போ அந்த பால் வந்துட்டு எப்படின்னா ரசம் மாதிரி தான் இருக்கணும், அது கொதிச்சிடக்கூடாது. இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து தெரியாது, ஏன்னா பச்சை மிளகானால சாப்பாடு வெந்தால் தான் தெரியும். மசாலா போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், மசாலா நம்மள போடலை, அதனால் பச்சை மிளகா தான் காரம். பாருங்கள், இது வந்து கொதிச்சிடக்கூடாது.
லைட்டாக அந்த ஓரத்துலலாம் ரசம் எப்படி மொங்கு முறையுமா வரும், அதே மாதிரி அந்த மாதிரி டைமில் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்துட்டு நான் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல, குக்கரை வச்சோன்னே ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி டைம் இல்லை, குக்கரை வச்சோன்னே ஊற வச்சுருந்தேன். இதுவே பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அப்படின்னா அதோட அளவுகள்லாம் மாறும். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நல்லா 2-3 டைம் கிட்ட அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. இது நார்மல் வீட்டில் சாப்பாட்டு அரிசி தாங்க. இது வந்து அரிசி பேர் வந்து ஆஃப் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா நீள நீளமாக இருக்குது. இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. நல்லா கிண்டி விட்ருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒழுங்காக மிக்ஸ் பண்ணி விடலை அப்படின்னா மேலே வந்துட்டு அப்படியே திரளாக நிற்கும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு, அடுப்பு வந்து ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம்லேயும் கூட செக் பண்ணிக்கோங்க உப்பு இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க. நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த டைமில் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிட்டீங்க, கரெக்டாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நெய்யெலாம் ஊற்றாதீங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் மேலாப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. நான் விசில் வந்துட்டு 3 விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா அப்படியே மேலே நிற்கிது பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணுற டைமில் மட்டும் செம்ம ஸ்மெல்லு வரும் தேங்காய் சாதத்துக்கு. இந்த சாதம் வச்சு நல்லா கொஞ்சம் காரமான ஸ்பைசஸாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து முட்டை தொக்கு வச்சுருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே அடிப்பிடிக்கவே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து காரம் வந்து ஜாஸ்தி இருக்காது. இப்போ வாங்க சாப்பாட்டை போட்டுடலாம். நல்லா சுட தேங்காய் சாதம் வச்சு சைடில் கொஞ்சம் காரமான சைட் டிஷ்ஷாக இருந்தால் சூப்பராக உள்ளே இறங்கும். இதுக்கு வந்து பொட்டேட்டோ கிரேவி அந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா முட்டை தொக்கு செஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.